ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஐப்பசி மாதம் 6ஆம் நாள் அக்டோபர் 23 வியாழக்கிழமை, துவிதியை திதி. இன்று முழுவதும் விசாக நட்சத்திரம், இன்று முழுவதும் சித்தயோகம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும், மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் நல்ல நேரங்க. சூலம் தெற்கு, பரிகாரமா தைலம், அதாவது தைல எண்ணெயை கோவிலுக்கு கொடுத்துருப்போங்க. மேசராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கையும் தைரியம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள். ஆளுமை திறமை வெளிப்படும். நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு உங்களுடைய ராஜ்யம் தான் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இன்று குருவே நமக இந்த ஸ்லோகத்தை மனசுல நினைச்சுக்கிட்டே இருங்க. எப்பப்போ டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இந்த ஸ்லோகத்தை சாண்ட் பண்ணுங்க. அதை சாண்ட் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. இதன் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மனசுல கொஞ்சம் சலனங்கள் இருக்கும். கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல். தொழில் பண்றவங்களுக்கு தொழிலில் சில முதலீடுகள் எல்லாம் பண்ணுவீங்க. பயணங்கள் அதிகமாக இருக்கு. எதிரிகள் மூலமாக தொல்லைகள் கொஞ்சம் இருக்கு. உடல் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அதாவது காலில் ஏதாவது ஒரு கால் சம்பந்தமான, பாதம் சம்பந்தமான ஒரு வலி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுமாரி இருந்தால் ஒன்றுக்கு சரி பண்ணிக்கோங்க. கோவிந்தா கோவிந்தா இந்த நாமத்தை மட்டும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பூர்வீகத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வுகள் உண்டு. எதிர்பார்த்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே நேரத்துல தொழிலில் வியாபாரத்தில் லாபங்களை அள்ளக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். ராம நாம ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடகராசிக்காரங்க, நீங்க லேண்ட் விற்கிற ஒரு புரோக்கரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல லேண்ட்ல விற்கிற ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் அதிபர் நீங்க, சரிங்களா? இப்போ இந்த தொழில் சம்பந்தமான எண்ணங்கள், தொழில லாபத்தை பார்க்கறதுக்கு என்னென்ன பண்ணலாம், தொழில் முயற்சிகள், சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு சில நபர்கள் முயற்சி பண்ணுவீங்க. மாணவர்கள் இந்த நேரத்தில் வெளிநாட்டு வேலைகளுக்காக சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. அதுல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இன்னைக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நாள். ஓம் பிரகஸ்பதியே நமக இந்த ஸ்லோகத்தை நீங்க ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு முயற்சிகளின் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். தந்தையின் சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயத்துல முயற்சி எடுப்பீங்க. சில நபர்கள் தொழில் சம்பந்தமா ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு இடமாற்றம் இருக்கு. தொழில் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு போவீங்க. தொழில் வேலை இது சார்ந்த ஒரு விஷயத்துக்கு போவீங்க. நீங்க நினைத்த மாதிரியே நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். சண்முகா போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே எதிர்பாராத ஒரு லாபம் இருக்கு. அதே நேரத்தில் பேச்சு திறமையின் மூலமாகவே எதிர்பார்த்த வில்லங்கங்களும் இருக்குங்க, சரிங்களா? அப்போ ரொம்ப கவனமா நிதானமா பார்த்து பேசணும். முக்கியமா தொழில் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப கவனமா நிதானமா பார்த்து பேசுங்க. எதிர்பாராத எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கு. வீண் வம்பு வழக்குகள் இருக்குங்க. அது எதனால அப்படின்னா பேச்சினாலேயே வீண் வம்பு வழக்கு உண்டு, சரிங்களா? அப்போ கவனமா பார்த்து பேசுங்க. ஓம் கஜலட்சுமியே போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே வாங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். ஆளுமை திறமை வெளிப்படும். நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். கூட்டு தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக நடந்துக்குவாங்க. இன்னைக்கு மதுசூதனா இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க. இது பெருமாளுடைய ஒரு பெயர் தான், மதுசூதனா. இதை நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகம். உணவு விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு அமையும். எதிர்பாராத எதிரிகள் மூலமாக தொல்லைகளும் இன்னைக்கு இருக்கு. அதனால ரொம்ப கவனமா பார்த்து எல்லா வேலைகளும் பண்ணுங்க. விரயங்கள் அதிகமாகக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு இருக்கு. தொழில் சம்பந்தமா ஒரு தூர தேசம் பயணம் போறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு. ஓம் நாகாத்தம்மனே போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள், எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். மூத்தவர்களின் மூலமாக, மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய தந்தையின் இளைய சகோதரர்கள், அதாவது சித்தப்பா சொல்லுவீங்களா, அவங்க மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதாவது தொழிலுக்காக ஒரு உதவிகள் எல்லாமே பண்ணுவாங்க.
தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து அவங்க சில விஷயங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. மனதில் நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்பு இன்று தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். ஓம் கால பைரவரே போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜெபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் தாங்க இன்னைக்கு முழுக்க 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 மனசுல இருக்குங்க. சரிங்களா? தொழிலில் முன்னேறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, அந்த பிஸ்னஸில் பெரிய லெவலில் லாபத்தை நம்ம பார்க்கணும். அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணுறீங்க. அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நாள். வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம். இது சம்பந்தமான ஒரு எண்ணம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஓம் மகாவிஷ்ணுவே போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜெபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். முயற்சிகளில் வெற்றிகள் தேடி வரும். புதிய புதிய முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடியவர்கள் யார் அப்படின்னா தொழிலதிபர்கள். அதாவது ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயம் பேசுவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா சில ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்து போடுவீங்க இன்னைக்கு. அது மட்டும் இல்லைங்க, இடமாற்றங்கள் வந்து இன்னைக்கு இருக்கு. ஓம் கமலதாரிணியே போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜெபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்போடு உங்களை தேடி வரும். மீன ராசிக்காரர்களுக்கு மனதில் சஞ்சலங்கள், குழப்பங்கள், எதிர்பாராத தொல்லைகள், எதிர்பாராத எதிரிகள் மூலமாக தொல்லைகள், பேச்சின் மூலமாக சில பிரச்சனைகள், அது வீட்டில் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பேச்சில் வந்து ஏதாவது நம்ம ஒன்று பேசுவோம், அவங்க ஒன்று வந்து ஏதோ ஒன்று பேசி அதன் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள், வில்லங்கங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால பேச்சுவார்த்தையில ரொம்ப 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 கவனமாக இருந்துக்கோங்க. இன்னைக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரங்க எந்த வேலையும் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க. முருகா போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜெபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க நலமுடன், வளர்க நலமுடன்.